والسلام على رسول الله أما بعد அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கல்ப் சலீம், கல்ப் மரீத், கல்ப் மையித். இதிலே கல்ப் மரீத் என்பது நோயோடு இருக்கிற உள்ளம் என்பதை நாம் பார்த்தோம். அந்த நோயில் பிரதானமான நோய் சுபஹாத் என்கிற நோய். சுபஹாத் என்று சொன்னால் ஈமான் கொள்ள வேண்டிய ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்முடைய உள்ளத்திற்கு சந்தேகம் இருப்பது. அப்படி சந்தேகம் இருந்தால் அந்த உள்ளம் மரீதான உள்ளமாகும். அந்த சந்தேகம் அதனுடைய தன்மைகளை பொறுத்து நோயினுடைய தன்மையும் வேறுபடும். இப்போ நம்ம அல்லாஹுடைய உதவியால் யாரும் முனாஃபிக்குகளாக இருக்க வாய்ப்பில்லை இன்ஷா அல்லாஹ். இருந்தாலும் நமக்கு ஒரு பயம் இருக்க வேண்டும், செல்ஃபாக ஒரு பயம் இருக்க வேண்டும். என்னிடத்தில் நிஃபாக் இருக்கிறதா? இது முக்கியமான ஒரு தர்பியா. எப்போவும் நம்ம சுய பரிசோதனை செய்து நான் என்னை டவுட் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும், என்னிடத்தில் நிஃபாக் இருக்குமோ. இந்த சில நேரங்களில் நம்முடைய லைஃப் ஸ்டைல் வந்து டபுள் ஸ்டாண்டர்ட். மஸ்ஜிதில் ஒரு முகம், வீட்டில் ஒரு முகம், சில நேரம் ஒரு தாவா சென்டரில் ஒரு முகம், பிஸ்னஸ் செய்கிற இடத்துல வேறொரு முகம். இப்படி நாமே மாறும்போது நமக்கே ஒரு பயம் வர வேண்டும், என்னிடம் நிஃபாக் இருக்கிறதோ இல்லை. ஏனென்றால் சஹாபாக்கள் இந்த பயத்தோடு வாழ்ந்தார்கள். குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்த நிலையில் இந்த உம்மத்தில் மிக சிறந்தவரும் ஈமானில் உறுதியானவரும் யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் தன்னிடம் நிஃபாக் இருக்குமோன்னு டவுட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம், ஹந்தலா ரலியல்லாஹு அவர்களை சந்தித்து சலாம் சொல்லி, ஹந்தலா நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டபோது ஹந்தலா என்ன சொல்கிறார்? நான் முனாஃபிக் ஆகிட்டேன் அபூபக்கரே என்று. இவர் எடுத்தெடுப்பில் அப்படியெல்லாம் சொல்லாத, நம்ம சஹாபாக்கள், நம்ம சொர்க்கவாசி, நம்ம இவ்வளோ தியாகத்துக்கு மத்தியில் அப்படியெல்லாம் சொல்லலை. அவர் ஏன் அப்படி சொல்லுகிறாய்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஜ்லிஸில் இருக்கும்போது இருக்கிற ஈமானுடைய அந்த உயர்ந்த நிலை வீட்டுக்கு போனால் இல்லை. எனவே இது எனக்கு டவுட்டாக இருக்கு. அவர் சொல்கிறார், எனக்கும் அப்படி இருக்கு ஹந்தலா. இரண்டு பேரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் விசாரிப்போம், தெளிவு கேட்போம் என்று போய் தெளிவை கேட்கிறார். அடுத்த சிறந்தவர் யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய நிலைமை என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானத்துக்கு பிறகு சாஹிபு சிர்ரி ரசூலில்லா என்ற பேரோடு இருந்த, அதாவது ரகசிய தோழர் என்ற பேரோடு இருந்த ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை போய் சந்தித்து உட்கார்ந்து, ஹுதைஃபாவே, உங்களிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்குகளுடைய நேம் லிஸ்ட் கொடுத்திருக்கிறாங்க, அதே தெரியும். அந்த லிஸ்ட் எனக்கு கொஞ்சம் காண்பிக்க வேண்டும் ரிக்வெஸ்ட் பண்ணுறார். ஹுதைஃபா மறுத்து விட்டார். இது அமானிதமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஒப்படைத்தது, நான் லிஸ்ட்டை காண்பிக்க மாட்டேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எதுக்கு லிஸ்ட்டை கேட்டாங்க? அந்த லிஸ்ட்டில் தன்னுடைய பேர் இருக்கிறான்னு பார்க்குறதுக்கு. சுப்ஹானல்லாஹ், மிஅராஜ் போன நேரம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் உமருடைய வீட்டை சுவர்க்கத்தில் நான் பார்த்தேன் என்று வந்து சொல்கிறாங்க. உமர் ஒரு பாதையால் சென்றால் அந்த பக்கமே ஷைத்தான் வர மாட்டான் என்று உமர காதுகத்தான் சொன்னார். சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட 10 பேரில் உமர் முக்கியமான ஒருவர். உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறார். யோசிச்சு பாருங்கள், இவ்வளவோ சிறப்புகள் உள்ளவர் முனாஃபிக்களுடைய லிஸ்ட்டில் என்னுடைய பேரும் இடம்பெற்றிருக்கிறதா என்று பார்க்க சொன்னார் என்றால் இது முக்கியமான இடம் சகோதரர்களே. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு எக்ஸ்ட்ரீமான இபாதத்தாளி. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு எக்ஸ்ட்ரீமான இபாதத்தாளி. இபாதத்துன்னா அவருக்கு அதுதான் லைஃப் என்று நினைத்து கொண்டு வாழ்ந்தவர்.
எந்த நேரமும் நோன்பு, எந்த நேரமும் தொழுகை, எந்த நேரமும் திக்ர், இப்படி இருந்தவர். அவர் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்ட ஒரு துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினன் நிஃபாக், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினன் நிஃபாக். யா அல்லாஹ், நிஃபாக்கில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், யா அல்லாஹ் நிஃபாக்கில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். இப்படி சஹாபாக்களை சொல்லிட்டே போகலாம். சிம்பிளாக அபுல் ஆலியா ரஹிமஹுல்லா அவர் சொல்லுகிறார், நான் அதரத்து 30 மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் பெருமையாக சொல்கிறார், எனக்கு 30 சஹாபாக்களை சந்திக்க கிடச்சிச்சு. இந்த தாபி என்று வந்தால் ஒரு சஹாபியாவது ஒரு சந்தித்திருக்க வேண்டும். இவர் சொல்கிறார், நான் 30 சஹாபாக்களை சந்தித்தேன். குல்லுஹும் கானு யஹாஃபூன நிஃபாக். அல்லாஹ் அக்பர். அவ்வளவு பேரும் தங்களிடம் நிஃபாக் இருக்குமோ என்று அஞ்சக்கூடியவர்களாக, பயப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்போ நம்ம முனாஃபிக் கிடையாது. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் அப்படி நம்மளை கபூல் செய்து விட வேண்டும். ஆனால் நமக்கு பயம் இருக்க வேண்டும். சில நேரம் தொழுகை கஷ்டமாகிறது, திக்ரில் இன்ட்ரெஸ்ட் வராமல் போகுது, குர்ஆன் ஓத முடியாமல் போகுது. சில நேரம் நம்முடைய ஒரு சகோதரனுக்கு ஒரு பாதிப்பு வரும்போது மகிழ்ச்சி வருது. இதெல்லாம் முனாஃபிக்களுடைய அடையாளங்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கு. அப்போ இன்னட்டு நிஃபாக் இருக்குமோ, நயவஞ்சகம் இருக்குமோ என்கிற பயம் நமக்கு வர வேண்டும். இந்த பயம் வந்தால் இந்த நான் சொன்னேனே, உள்ளத்தில் இருக்கிற நோய் சுபஹாத்தினுடைய தன்மைக்கு ஏற்ப வித்தியாசப்படும். சுபஹாத் எக்ஸ்ட்ரீமாக இருந்தால் நோயும் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். சுபஹாத் ஒரு 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 குறைந்த லெவலில் இருந்தால் நோயும் குறைந்த லெவலில் இருக்கும். நமக்கு என்ன தேவைன்றால் நம்முடைய உள்ளத்தை நோயிலிருந்து நாம் பாதுகாக்க வேண்டும். நோயிலிருந்து நம்முடைய உள்ளத்தை பாதுகாப்பதற்கு இருக்கிற வழி என்ன? இல்ம் தான். இல்மில் எதுக்கு ப்ரையாரிட்டி தர வேண்டும்? அகீதா, ஈமானை தொடர்ந்து படித்து கொண்டே இருக்க வேண்டும். அதுலேயும் அகீதாவில், இல்மில் ப்ரையாரிட்டி அகீதாவுக்கு, அகீதாவில் ப்ரையாரிட்டி அல்லாஹ்வுக்கு. கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுக்கும். மேலே அல்லாஹ்வை புரிந்து விட்டால், அல்லாஹ்வை புரிந்து விட்டால் அது வேறு ஒரு உலகம் சகோதரர்களே. அதில் கிடைக்கிற இன்பம் தனி. அதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை நமக்கு தருகிற பாடம். அல்லாஹ்வை புரிந்தார்கள், அல்லாஹ்வுக்காக எல்லாம். இப்போ சாதாரணமாக இன்றைக்கு நம்ம ஒரு நண்பனை புரிந்து விட்டு அந்த நண்பனுக்காக எதுவும் செய்ய ரெடியாக இல்லையா? உலகத்தில் நம்ம பார்க்குற விஷயங்கள். அதையும் தாண்டி ஒரு ஜாஹிலியத்தான் அந்த காதல். ஒரு பெண் யாரோ ஒருவன் காலேஜில் பார்த்து சிரித்தான், அது ஆரம்பத்தில். இப்போ மிஸ்ட் கால், ஃபேஸ்புக் சட்டிங், இதில் ஏற்படக்கூடிய அந்த காதல் முற்றி வளர்ந்து இவன் கூப்பிட்றான், நீ வீட்டை விட்டு ஓடிவான். சில நேரம் முஸ்லீம் கேர்ள்ஸ், அவன் ஒரு நான் முஸ்லீமாக இருந்தாலும் கூட போகிறாங்களா இல்லையா? யாரை விட்டுட்டு போகிறாங்க? தன்னுடைய தாய், தந்தை, உடன்பிறப்புகள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு, மார்க்கத்தையும் தூக்கி எறிந்து விட்டுட்டு ஒருவனுக்கு பின்னால் போகிறதுக்கு ரெடி என்று சொன்னால் இதற்கு காரணம் என்ன? அவன் மீது ஏற்பட்ட அன்பு, காதல். இது ஜாஹிலியத்தானது, ஹராமானது, தெளிவான. பெரும்பாலும் சில நேரம் இப்படி பிள்ளைகள் போகும்போது ரித்தத்துக்கும் கொண்டு போகும். அது வேறு சப்ஜெக்ட். ஆனால் இதில் எடுக்க வேண்டிய பாடம் என்னென்றால் இப்படி போகலாம். அப்போ ஒருவர் அல்லாஹ்வை புரிந்தால் அல்லாஹ்வை அவர் காதலிக்க ஆரம்பிப்பார். இப்போ பாருங்கள், சும்மா நம்ம அடிக்கடி சொல்கிறது அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்கிற பெயர்கள் என்னது சொல்லுது? ரெண்டு பேரும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத். ரஹ்மத் என்ன? அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய இரக்கம்.
அல்லாஹுடைய கருணை, அதான் ரஹ்மத். இதை சொல்கிற பேர் குர்ஆனில் அர் ரஹீம் என்கிற பேர் 114 இடங்களில் வந்திருக்கிறது. குர்ஆனில் அர் ரஹீம் என்கிற பெயர் 114 இடங்களில், அர் ரஹ்மான் என்கிற பெயர் 57 இடங்களில். சுப்ஹானல்லாஹ். இப்போ இந்த 2 பேரையும் திரும்ப திரும்ப ஓதும்போது நமக்கு ஒரு ஐடியா வர வேண்டும். ஏன் இவ்வாறு அல்லாஹ் திரும்ப திரும்ப தன்னை ரஹீம், நான் ரஹீம், நான் ரஹீம், நான் ரஹீம்னு 114 தடவை சொல்லுவோம். நான் ரஹ்மான் 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 என்று 57 தடவை எதுக்கு சொல்லுவோம்? இப்போ நம்ம தூண்டப்படுறோம் இதுக்கு பின்னால் உள்ள ரகசியத்தை கண்டுபிடிப்பதற்கு. உள்ளே போய் பார்த்தா அல்லாஹ்வோட ரஹ்மத் சுப்ஹானல்லாஹ் விசாலமானது. சிம்பிளாக புரிய வைத்தார்கள். இப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், நான் சொன்னேனே இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் போல ஒரு 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 எஃபெக்டிவான ஒரு டீச்சர் யாரும் இல்லை. அவர்களுடைய மெத்தடாலஜி மாதிரி எந்த ஒரு மெத்தடாலஜியும் இல்லை. உட்கார்ந்திருக்கிறாங்க சஹாபாக்களோட மஸ்ஜிது பக்கத்தில் ஒரு அல்லது ஒரு இடத்துல ஒரு கூட்டம் போகிறாங்க, ஒரு டூர் போகிறாங்க மக்கள். அதில் ஒரு பெண் தன்னுடைய குழந்தையை மிஸ் பண்ணி அந்த கூட்டத்துக்குள்ளே தான் குழந்தையை காணல் என்று தடுமாறுகிறார். அங்கும் இங்கும் ஓடுது. இதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. திடீரென அந்த பொம்பளை பிள்ளையை கண்டுபிடித்து விட்டார். பிடிச்ச உடனே பிள்ளையை தூக்கி கன்னத்திலும் நெற்றியிலும் தலையிலும் மாறி மாறி முத்தமிட்டு தன்னுடைய மார்போடு இறுக கட்டி கொள்கிறார். இந்த காட்சியை அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களோட வேலையை காட்டுறாங்க. கேட்டாங்க, பாருங்கள் இந்த லேடி தன்னுடைய குழந்தை மிஸ் ஆன உடனே இப்படி அலைஞ்சி குழந்தை தூக்கி இப்போ வச்சு, இப்போ இந்த குழந்தையை தூக்கி நெருப்பில் போடு என்று சொன்னால் இந்த தாய் நெருப்பில் போடுவாரா என்று கேட்டாங்க. இது ஒரு ஒப்வியஸ்லி தெளிவாக தெரிகிற ஒரு விஷயம், நடக்காது. கொஞ்ச நேரம் பிள்ளையை காணவில்லை என்பதற்கு துடித்த தாய் எப்படி நெருப்பில் போடுவார்? அப்புறம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லல்லாஹு அர்ஹம் பி இபாதிஹி மின்ஹா. இந்த தாயை விட அல்லாஹ் பல மடங்கு தன்னுடைய அடியார்கள் மீது இரக்கம் உள்ளவர். சும்மா அப்படி நெருப்பிலாம் போட மாட்டேன். நமக்கு திறந்து பிடிக்கிற ஒரு டோரை பாருங்கள். நம்மளை வீக்காக படைச்சிட்டு, நம்மளை வீக்காகவே படைச்சிட்டார், மலக்கா படைக்கலை. ரைட், எல்லாம் வீக்காக படைத்து விட்டு தௌபான்ற ஒரு பெரிய ஒரு டோரை ஓப்பன் பண்ணி வச்சிட்டான். அடுத்த சைட் பாருங்கள், அவனுக்கு அவன் சொன்ன பேர்களில் கஃபூர் என்கிற பெயர் குர்ஆனில் 91 தடவைகள் வரையும். அல் கஃபூர் என்ற பெயர் 91 தடவைகள். தவ்வாப் என்ற ஒரு பெயர் வச்சிருக்கிறான் அவனுக்கு, அது 11 தடவைகள் வரையும். காஃபிர் என்கிற ஒரு பெயர் வச்சிருக்கிறான், 5 தடவைகள், 5 அல்லது 6 தடவைகள் வரும். அஃபு என்கிற பெயர் ஒரு 6 தடவை குர்ஆனில். இப்போ கஃபூர் என்றால் பாவங்களை மன்னித்து மறைத்து விடுபவன். மன்னிப்பான், மறைச்சிடுவான். கஃபார் என்றால் அதிகமாக பாவங்களை மன்னித்து மறைத்து விடுவான். தவ்வாப் என்றால் ஒரு அடியான் பாவம் செய்து விட்டு உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் ஓடி வந்து, யா ரப், நான் உனக்கு மாறு செய்து விட்டேன் என்று அழுகிற போது அவனை வரவேற்று அவனுக்கு பாவ மன்னிப்பு வழங்குகிறான் என்பது அர்த்தம். அஃபு என்றால் பாவங்களை மன்னித்து அழித்து விடுபவன் என்பது அர்த்தமாகும். பாவங்களை மன்னித்து எதிலிருந்து அழிப்பான்? ரெக்கார்டிலிருந்து அழிச்சிடுவான். அல்லாஹுடைய அன்பு இப்படி அல்லாஹ்வை படிக்க 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 அல்லாஹ்வில் ஒரு பைத்தியம் வரும் நமக்கு. நம்மளோட பாசையில் அல்லாஹ்வை நான் பார்க்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் நான் போக வேண்டும், குயிக்காக அல்லாஹ்விடத்தில் போக வேண்டும், வேகமாக போக வேண்டும். அல்லாஹ்வுக்காக எனக்கு என்ன செய்ய சான்ஸ் கிடைத்தாலும் மிஸ் பண்ணக்கூடாது. அல்லாஹ்வுக்காக ஒரு ஒரு சான்ஸ் கிடைத்து மிஸ் ஆகிட்ட ஃபீல் பண்ணுவோம். எப்போ? அல்லாஹ்வை புரிகிற போது. இப்போ அல்லாஹ்வை இப்போ இல்மில் முதலாவது படிக்க வேண்டியது அல்லாஹ்வை பற்றி. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய உலமாக்கள், சலஃப் உலமாக்கள் அல்லாஹ்வை இலகுவாகவும் அழகாகவும் வழிகேடுகள் இல்லாமலும் புரிவதற்காக
தௌஹீதை மூண்டா பிரிச்சிருக்கிறாங்க. என்னென்ன தௌஹீத்? ருபூபியா, தௌஹீத் உலூஹியா, தௌஹீதுல் அஸ்மா சிஃபாத். ஆனால் என்னென்னு கேட்டால் சொல்ல மாட்டேன். சும்மா தௌஹீதுல் ருபூபியா, தௌஹீதுல் உலூஹியா பாடமாக்கிட்டு போனோம். அவங்களும் புரிய வச்சாங்க. நமக்கு புரிஞ்சிச்சா இல்லையான்னு புரிய வச்சவங்களும் செக் பண்ணலை. நம்மளும் திரும்ப ஒரு கேள்வி கேட்கலன்னு ஷேக் சொல்றீங்க, ருபூபியான்னு சொன்னீங்க, ரப்புன்னீங்க, அல்லாட செயலுன்னீங்க, ஒன்றுமே புரியலையே படைப்பு. உண்மையாக இது படிக்க வேண்டும். ருபூபியத் என்றால் என்ன, உலூஹியத் என்றால் என்ன, அல் அஸ்மா வசிஃபாத் என்றால் என்ன, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படித்து பாருங்க. இது யாருக்குன்னு நம்ம என்ன சொல்கிற மெசேஜ், யார் அல்லாஹ்வை காதலிக்க விரும்புகிறாரோ, உயிரை விட மேலாக, உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட மேலாக அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ, அந்த நேசத்தில் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் தூக்கி எறிவதற்கு தயாராக யார் விரும்புகிறாரோ அவருக்குரிய அழைப்பு இது. எவ்வளவு கூடுதலாக நாம் அல்லாஹ்வை புரிகிறோமோ படிக்கிறோமோ அவ்வளவு கூடுதலாக நமக்கு அல்லாஹ்வோடு நெருக்கம் ஏற்படும். அதான் சொல்லுவார்கள் சலஃபுகள், மன் கான லில்லாஹி அஅலம் அல்லது அஅரஃப் கான லில்லாஹி அஹ்வஃப். யார் அல்லாஹ்வை அதிகமாக அறிகிறாரோ அவர் அதிகமாக அஞ்சுவார், பயம் வருவார். நம்முடைய அல்லாஹ்க்கு மாறு செய்யலாம். என்னுடைய அல்லாஹ் சமீர், என்னுடைய அல்லாஹ் பசீர், என்னுடைய அல்லாஹ் ரகீப். அவர் பார்க்காம போகலாம், இவர் பார்க்காம போகலாம், வைஃப் பார்க்காம போகலாம், அம்மா வாப்பா பார்க்காம போகலாம். என்னுடைய ரப் ரகீப் பசீர். இந்த ஃபீலிங் வரும். போய் தக்பீர் கட்டினால் அல்லாஹு அக்பர், என்னுடைய ரப், என்னுடைய அல்லாஹ் மிகப்பெரியவர். எனவே இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் என்னுடைய முதுகு பின்னால் தூக்கி எறிகிறேன். அந்த ஃபீலிங் ஆட்டோமேட்டிக்காக. இது ஒரு சுண்ணா இல்லை, இப்படி இதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்கக்கூடாது. அல்லாஹ்வை புரிஞ்சு போய் மஸ்ஜிதில் நின்று அல்லாஹ்வை நினைத்து கொண்டு தக்பீர் கட்டும்போது நம்மளோட மனம் சொல்லும் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வை தவிர உள்ள எல்லாம் என்னுடைய முதுகுக்கு பின்னால். ஓதிக்கொண்டே இருக்கவன் சுஜூதிலிருந்து எழும்ப மனம் வராது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் கட்டிட்டாங்க. அவர் அந்த சஹாபியுடைய பேர் ஞாபகம் இல்லை, எனக்கு அனஸ்ரலியாக தெரியும். பின்னால் போய் அவரும் தஹஜ்ஜத் தொழுகையில் ஜாயின் பண்ணிவிட்டு கடைசியில் அவருக்கு ஏமாத்தம், பெரிய என்ன மாத்தம். முதல் பக்ரா ஓதுறாங்க, ருக்கு போவாங்கன்னு நினைச்சார். அடுத்தது ஆல இம்ரான் ஓதுறாங்க. இப்போ ருக்கு போவாங்கன்னு நினைக்கிறார், இல்லை திரும்ப சூரத்து நிசாவை ஓதுறாங்க. ருக்கு நிட்டுற அளவுக்கு சுஜூதை நெட்டுவாங்க. கால் வீங்குற அளவுக்கு தொழுவாங்க. கால் வீங்கினது புரியாதவங்க. ஆனால் அல்லாஹ்வை நேசித்தால் அந்த 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 க்ளோஸ்னஸ், அந்த நெருக்கம் வரும். அது வந்துட்டால் அதில் உள்ள சுகம் எல்லாமே நத்திங்ஸ். அவர்கள் என்ன இந்த உலகத்தில் பொருளாதார கஷ்டம், உடல் ஆரோக்கிய பிரச்சனை, அடுத்தது மற்றவன் நம்மளில் பொறாமப்படுறான், சரி செய்கிறான், மதிக்கவில்லை என்கிற பிரச்சனை, இதுதானே நம்ம மனசை போட்டு அலட்டிட்டு தெரிகிறது. இதெல்லாம் சிம்பிளாகிவிடும். என்னோடு என்னுடைய ரப் இருக்கிறான். 2 பேர் மட்டும் போகிறாங்க, ஊரே தேடுது. யார்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கரையும். ஊர் தேடுது மட்டும் இல்லை, ஊர் என்ன டிக்ளேர் பண்ணிருக்கு? முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் உயிருடனோ பிணமாகவோ கொண்டு வருகிறாரோ அவருக்கு இந்த அவார்டு இருக்கிறது, ரைட், இந்த கிஃப்ட் இருக்கிறது. அதுவும் என்ன ஃபுல் ஒரு ஒரு நல்லது கடுமையான ஒரு பிளான். ஒருத்தர் வெட்டிடக்கூடாது, வெட்டக்குள்ள எல்லாரும் சேர்ந்து வெட்டுங்க, வாலிபர்கள் எல்லாரும் சேர்ந்து வெட்டுங்க. அப்போ தான் ஒரு குடும்பத்தின் தலையில் பழி போகாது. இப்படி தேடி சுற்றி அலைந்து கொண்டிருக்கும் போது சவுர் குகைக்கு வராங்க. உள்ள ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பக்கத்தில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. புறா கூடு கட்டியது, அந்த அதில் என்னது சிலந்தி வலை கட்டியதுன்றதெல்லாம் லைஃபான செய்திகள், ஆதாரபூர்வமானது இல்லை. ரைட், சும்மா ஓப்பனாக தான் இருந்துச்சு. அதான் அபூபக்கர் எல்லாம் ஃபீல் பண்ணினார்,
யாராவது குனிஞ்சு பார்த்தாருன்னா ஹலாஸ் அழுது விட்டார். அதை அவருக்கு இமேஜின் பண்ண முடியல. அவருக்கு அவர் அறியாமலே அழும்போது தான் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், எதற்காக அழுகிறார்? ரசூலுல்லாஹ் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க குகையை. யாராவது கொஞ்சம் சும்மா கால் ஏதாவது கடித்து குடிஞ்சா கூட நம்மை கண்டு விடுவார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய ஆன்சரை பாருங்கள், என்னது? லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. இது சொல்கிறதுக்கு சும்மா இருக்கும். அந்த இடத்தை, அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் இமேஜின் பண்ணி இந்த வார்த்தையை பாருங்கள். அதுக்கு முதல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌன் துரத்தி கொண்டு போகிறான். கடல் வருது முன்னால், பின்னால் யார்? ஃபிரௌன் இருதலை கொள்ளி வெறும்பும். கூட இருந்தவங்க கொஞ்சம் ஈமான் குறைந்தவர்கள் தடமாறிட்டாங்க. என்ன சொன்னாங்க? மூசாவே இன்னால முதுரக்கூன், வசமாக மாட்டிக்கிட்டோம்னு சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கூலாக அந்த இடத்துல இருந்து, அதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய இடம். மிக கூலாக என்ன சொன்னார்? கல்லா இன்னமா ரப்பி சயஹ்தி, என்னோடு என்னுடைய ரப் இருக்கிறார், நிச்சயமாக வழிகாட்டுவார். அல்லாஹ்வை புரிந்தா சிம்பிள். ஒரு குழந்தை பிறக்கும், மௌத்தாகும். இன்னும் ஒரு குழந்தை பிறக்கும், மௌத்தாகும். இன்னும் ஒரு குழந்தை பிறக்கும், மௌத்தாகும். டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்காது. கத்தர் அல்லாஹு மா ஷாஅ ஃபஅல். ஈஸியாக வரும். இப்போ நம்ம கஷ்டப்பட்டு வர வைக்கிறோம், சொல்கிறோம். திரும்ப வந்து இப்போ கவுன்சிலிங் போய் உட்காந்துட்டு சொல்கிறோம், ஷேக் எவ்வளவுதான் துவா கேட்டுட்டேன், எவ்வளவுதான் நான் ட்ரை பண்ணுறேன், என்ன கண்ட்ரோல் பண்ண முடியுதில்லை. பிரச்சனை என்ன? நம்ம ட்ரை பண்ணுறோம், ஆனால் இன்னும் வரலை. அல்லாஹ்வை புரிந்து கொண்டோமாக இருந்தால் எந்த பெரிய ஒரு இழப்பும் சாதாரணமாக. மனித பலவீனங்கள் வெளிப்படாமல் போகாது. ஆனால் உள்ளம் அமைதியாக இருக்கும், கூலாக இருக்கும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம எதிர்நோக்கிற பெரிய சேலஞ்ச் சுபஹாத்தை போக்கணும்னா இல்ம் தேவை. இல்மில் ஃபஸ்ட்டுக்கு அல்லாஹ்வை பற்றி நாம் சரியாக படிக்க ட்ரை பண்ண வேண்டும். இதுக்கு என்ன பண்ணலாம்னா, குர்ஆனை படிப்பது, தர்ஜமாவை படிங்க. இந்த கல்வியை தேடும்போது தயவு செய்து சொல்லிக் கொடுக்கணும்ன்ற நியத்தோட தேடாது. இப்போ எல்லாரும் என்னத்தை கல்வியை தேடுறாங்கல்ல, எல்லாரும்னு சொல்கிறது பெரும்பாலான்களை வச்சு. எதுக்கு கல்வியை தேடுறாங்கன்னு கேட்டால், நான் பயான் பண்ணணும், நான் கிளாஸ் எடுக்கணும், நான் ஆர்கியூ பண்ணணும், என்ன டேலண்ட்டை காண்பிக்கணும். சில சகோதரர்கள் வருவாங்க, ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்கண்டா அவர் கேள்வி எழுந்திருந்து கேட்பார். என்னென்னு பார்த்தா அவர் கொஞ்சம் புக்ஸ் வாசிச்சிருப்பார், அதை அவர் காட்ட ட்ரை பண்ணுறார். கல்வியை தேடுவது முதலாவது எதுக்கு சகோதரர்களே? எதுக்கு சொல்லுங்கள்? இபாதத். தொழுவது இபாதத். மற்றவங்களை காட்டுறதுக்காக தொழணும். கல்வியை தேடுவது ஒரு இபாதத். அதுவும் லேசான ஒரு இபாதத் அல்ல, அது ஒரு பரக்கத்தான இபாதத். கல்வியை தேடிட்டே இருக்கும். கல்வியை தேடுவதுடைய இபாதத். கல்வியில் வெளிப்படையில் நம்ம எதை அடைய வேண்டும் என்றால், என்னிடம் இருக்கிற அறியாமையை நான் போக்கி என்னுடைய ரப்பை புரிந்து என்னுடைய ரப்பை நான் சரியாக வணங்க வேண்டும். இதுக்கு தேடுங்க கல்வியை. தேடினால் குழப்பம் வராது இந்த கல்வியாக. இன்றைக்கு அறகுறையாக அங்கும் இங்கும் மேயக்கூடிய இந்த கல்வி, இந்த நோக்கத்தை இழந்து, வல்லாஹி இந்த நோக்கத்தை கல்வி இழந்து நிற்பதனால் இந்த கல்வியை கொண்டே சமூகம் குழம்பி போயிருக்கிறது. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது தெரியவில்லை, எதை அடைய வேண்டும் என்பது தெரியவில்லை. பேசுறது, பேச்சாளர்களை உருவாக்குவது, கேட்பது, மதிப்பெண்கள் கொடுப்பது, ஹலாஸ். நான் சொல்கிறதுல நீங்கள் உடன்படுவீர்கள் என்று நான் நம்புகிறேன் பெரும்பாலும். ஆனால் இல்லாமன் ரஹிமா ரப்பி, இந்த கல்வியை ஒரு ரூஹானியத்தோடும் அந்த கல்வியினுடைய தன்மையை புரிந்தும் தேடிக்கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். கல்வி நம்ம இப்போ பொருளாதாரத்தை தேடுவது எதுக்கு? நம்ம எதுக்கு பொருளாதாரம் தேவை? ஜக்காத்து கொடுக்கறதுக்கு, நம்ம வாழ்கிறதுக்காக. வாழ்றதுக்கு தான் பொருளாதாரம். ஜக்காத்து கொடுக்கறதுக்கு பொருளாதாரம் தேட சொல்லி இஸ்லாம் சொல்லலை.
நீங்கள் வாழ்கிறதுக்கு பொருளாதாரத்தை தேடும்போது பொருளாதாரம் அதனுடைய நிசாபை அடைந்தால் என்ன செய்ய வேண்டும்? ஜக்காத் கொடுக்கணும். உங்களுக்கு என்று கல்வியை தேடும்போது உங்களுடைய கல்வி நிசாபை அடைந்தால் கல்விக்குரிய ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். அப்போ தான் டீச்சிங். படிக்கும்போதே டீச் பண்ணுறதுக்கும் விவாதிக்கிறதுக்கும் குழப்புறத்துக்கும் கேள்வி கேட்குறதுக்கும் தன்னுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கும் என்று கல்வியை தேடினால் அவுட். இவர் சுவர்க்கத்தின் வாடையை கூட நுகரமாட்டார் என்பது ஹதீஸ். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகள், குர்ஆனை படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஒரு நியத்து வைங்க. நம்ம மௌத்தாரத்துக்கு இடையில் இந்த குர்ஆன் நாம் புரிய வேண்டும். நமக்கு புரியாத இடங்கள் புரிய முடியுமா? முடியாதா? முடியும். அதற்குரிய வழிகளில் சில பகுதிக்கு உலமாக்களால் மட்டும்தான் புரிய முடியும். அவங்கள நாடி அதற்குரிய விளக்கத்தை கேட்போம் இன்ஷா அல்லாஹ். பெரும்பாலான பகுதிக்கு நம்மால் புரிய முடியும். அதுக்கேற்ற முறையில் இப்போ தப்சீர்களும் ஓரளவு நமக்கு துணை செய்யக்கூடியதாக அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்திருக்கிறார். குர்ஆனை படிக்கும்போது அல்லாஹுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹுடைய சிஃபாத்துகள், அல்லாஹுடைய குத்ராத் என்ற அல்லாஹுடைய வல்லமைகள் நிறைய வரும். அந்த இடங்களில் நின்று நம்ம யோசிக்க வேண்டும். அப்படி படிக்கும்போது அல்லாஹுடைய உதவியை கொண்டு நம்முடைய உள்ளங்களில் உள்ள நோய்கள் நீங்கும் இன்ஷா அல்லாஹ். அதே நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நிறைய துவா கேட்க வேண்டும். அந்த துவாவில் மிக முக்கியமான துவா என்ன? அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனி. மிஸ் ஆகக்கூடாது. ஒரு சுஜூது மிஸ் ஆகுது. நான் ஒவ்வொரு சுஜூதில் ஓதுவது சுன்னத்துன்னு சொல்லலை. ஆனால் எனக்கு கடமை, அதுவும் நான் வாழக்கூடிய இந்த ஃபித்னாவுடைய காலத்தில் என்னுடைய கல்ப் தான் ஃபித்னாக்களுடைய டார்கெட். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வெளிப்படக்கூடிய ஃபித்னாக்கள் எதை டார்கெட் பண்ணுது? என்னுடைய கல்வை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துஉரதுல் ஃபித்னு அலல் குலூபி கல் ஹஸீரி ஊதன் ஊதா. ஃபித்னாக்கள் உள்ளங்களுக்கு, கல்புகளுக்கு எடுத்து காண்பிக்கப்படுகிறது. ஃபஅய்யு கல்பின் உஷ்ரிபஹா, எந்த உள்ளம் அந்த ஃபித்னாவை உள்வாங்குகிறதோ நுக்கித ஃபீஹி நுக்தத்துன் சௌதா, அதிலே ஒரு கருப்பு புள்ளி. அப்போ ஃபித்னாக்கள் என்னுடைய உள்ளத்தை டார்கெட் பண்ணது. எனவே நான் பர்சனலாக வாழுகிற காலத்தை ரியலைஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த காலம் ஃபித்னாவுடைய ஜமான். நிறைய ஃபித்னாக்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. அல்லாஹுடைய தூதர் சொன்னது போல கடல் அலை வீசுவது போல ஃபித்னாக்கள் வீசுகிற காலத்தில் வாழக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். எனவே எனக்கு என்னுடைய கல்ப் முக்கியம். என்னுடைய கல்ப் பியூராக, என்னுடைய கல்ப் சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் நான் மௌத்தாகும் போது ராஹத்தாக மௌத்தாகலாம். என்னுடைய கல்புக்கு ஃபித்னா வந்து விட்டால் எனக்கு ஒன்றும் புரியாது. இப்போ நம்ம பார்க்க பதவி மோகம் பிடித்து ஒரு பேய் பிடித்தவன் மாதிரி அலைகிறானா இல்லையா? கொலை செய்ய ரெடி, மக்களை தூண்டி விட ரெடி. என்ன உள்ளம் ஹலாஸ் இருட்டு. இருண்ட உள்ளத்துக்கு அவன் செய்கிற எந்த ஃபசாதும் புரியாது. அவன் இன்னும் வேகமாக வருவான். அப்பாவி மக்கள், இல்மில்லாத மக்கள், அவங்களுக்கு ஒரு வகையான அன்பு, பாசம் இதுதான் அஃபெக்ட் பண்ணும். ஒரு விஷயத்தை ஃபில்டர் பண்ணி பார்க்க முடியாது இல்மில்லாதவர்களால். இப்போ பொதுவாக அல்லாஹு தஆலா நம்மளை ஒரு கலவையாக வைத்திருக்கிறார். நான் சொன்னேன், இந்த பலவீனத்தில் ஒரு கலவை. நம்ம என்னது, இப்போ நம்ம நான் பேசுகிற இந்த டாப்பிக்கை இந்த ஸ்டைலில் தான் பேசணும். என்ன பேசின நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம்? இந்த ஒரு சீரியஸ்னஸோட கேட்டிருக்கோம். ரைட். நான் இன்னும் கொஞ்சம் இமோஷ்னலாக பேசுகிறது. இமோஷ்னலாக பேசினா என்ன வரும்? அழுகை வரும். நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க? அழுவீங்க. ஒரு ஹியூமரஸான பேச்சாரு சிரிக்கிறது. இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? சிரிப்பீங்க. இது என்னது? நம்முடைய கலவை. ஜோக் அடித்தால் சிரிப்பதும், அழுதால் அழுவதும், தூண்டிவிட்டால் இமோஷனாகுவதும் நம்முடைய கலவை. ஆனால் இல்ம் பேலன்ஸ் பண்ணும். இல்ம் இருந்தால் பேலன்ஸ்.
சும்மா உதாரணமாக இவர் எனக்கு நல்ல நல்ல நண்பர், இவருக்கு எனக்கு கொஞ்சம் பிடிக்காது இவர், ரைட்? இப்போ இந்த நேரத்தில் அவர் இவரை பற்றி என்னட்ட தப்பாக சொல்கிறார். நான் என்ன செய்வேன் என்றால், இல்ம் இருந்தால் இன்ஜாஅக்கும் ஃபாசிக்கும் பினபஇன் ஃபதபையனு, மெசேஜ் வந்தால் கன்ஃபார்ம் பண்ணு. குர்ஆன் வசனத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும், நட்புக்கல்ல. என்னுடைய நண்பன் சொல்லிவிட்டான் என்பதற்காக அது உண்மையாகுமா? இல்லை, கன்ஃபார்ம் பண்ணும். ஆனால் என்னுடைய இல்ம் இல்லாவிட்டால், அப்படி சொல்லிட்டானா, இப்படி செஞ்சுட்டானா, வா ரெடியாக ஏதாவது என்ன பண்ணலாம், இதுதான் இன்றைக்கு சமூகத்தில் நடக்கிறது. இதுதான் இமோஷனலாக சமூகம் கையாளப்படுகிறது. அரசியல்வாதி அவனோட தேவைக்கு இமோஷனலாக பயன்படுத்துகிறார். அதே போல் நம்மகிட்ட இருக்கிற வேறு சில இமோஷன்ஸை பயன்படுத்தி சினிமா இண்டஸ்ட்ரீஸ் நம்மளை பயன்படுத்துகிறது. விளையாட்டுத்துறையில் உள்ளவர்கள் அதில் உள்ள சில இமோஷன்ஸை பயன்படுத்தி நம்மளை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இல்ம் இருந்தால் நம்ம அல்லாஹுடைய உதவியை கொண்டு ஒரு பேலன்ஸ்டு பர்சனாக இருப்போம். அப்போ நம்ம தடுமாறோம், நம்ம எடுக்கிற முடிவெல்லாம் ஹெல்த்தியான ஆரோக்கியமான முடிவுகளாக இருக்கும். எனவே இந்த காலத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, என்னுடைய உள்ளம் எனக்கு முக்கியம். எனவே நான் என்னுடைய சுஜூதுகளில் அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக் என்பதை பொருள் உணர்ந்து கவலையோடு தேட்டத்தோடு இந்த துவாவை கேட்க வேண்டும். யா அல்லாஹ், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நிலைத்திருக்க செய்வார். இல்ம், துஆ. மூன்றாவது, நல்ல என்வைரன்மெண்ட் நமக்கு தேவை. நம்முடைய உள்ளத்தை சீராக்க நல்ல என்வைரன்மெண்ட் தேவை. நெகட்டிவான எதிர்மறையான சமுதாயத்தில் இருந்து கொண்டு உள்ளத்தை சீராக்குவது கஷ்டம். இப்போ நம்ம வாழ்கிறது, இப்போ எல்லாருமே ஒரு வகையான ஒரு நெகட்டிவும் ஃபெடப்பும், அப்படி தானே? சமூகத்தினுடைய பொதுவான நிலையை எடுத்தால் எல்லாருமே நெகட்டிவாகவே பேசி, ஸ்பீச்சுகளை கவனித்து பாருங்கள், அங்கே அது நடக்கிறது, இதில் யாருமே பாசிட்டிவாக எதுவும் பேசுகிறதில்ல. சமூக பார்வை, நான் சொன்ன மார்க்கத்துக்கு அப்பால் பொதுவாக சமூக பார்வை, அங்கே அடிக்கிறார்கள், இங்கே நடக்கிறது, அநியாயம் நடக்கிறது, பலஸ்தீனத்தில் கொல்லுகிறார்கள், அங்கே அது நடக்கிறது, இங்கே கடத்தப்பட்டிருக்கிறார்கள், அங்கே மஸ்ஜித் உடைக்க, இதை சொல்ல 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 என்ன நடக்குது? எவ்வளோ நல்லது நடக்குது. எத்தனை ஆயிரம் பள்ளிகள் கட்டப்பட்டிருக்கு, எத்தனை லட்சம் பேர் இஸ்லாத்துக்கு வராங்க, எத்தனை லட்சம் குர்ஆன் பிரதிகள் பப்ளிஷ் பண்ணப்படுது, எத்தனை கோடிக்கணக்கான புக்ஸ் இஷ்யூ ஆகுது, எத்தனை அப்ளிகேஷன்ஸ் இஸ்லாத்துக்காக வேண்டி வருது. இந்த சைட் பேசுகிறல்ல நம்ம. அதே போல் தாவா சர்க்கிளுக்குள்ளே வந்தால் என்ன பேசுகிறோம், அடுத்தது என்ன பண்ணுறோம்? மஸ்ஜிதுல் முபஷிர், இந்த பள்ளி வாசல் நிர்வாகம் உட்கார்ந்து அடுத்த ப்ரோக்ராம் என்ன, எத்தனை பேரை நம்ம ஐஎஸ் ஆக்குறது, நம்ம எத்தனை பேரை இந்த போஸ்ட்டு கொண்டு வர்றது, எத்தனை பேரை நம்ம ஆலிம்கள் ஆக்குறது, எத்தனை பேரை நம்ம மதீனா யூனிவர்சிட்டிக்கு அனுப்புறது, எத்தனை ஏழைகளை நம்ம பிஸ்னஸ் பழக்கிறது, இப்படி யோசிக்கிறோம். இங்கே உட்கார்ந்தா அவர் இப்படி இவர் இப்படி. எக்ஸாம்பிளுக்கு முபஷிரை சொன்னேன், சில நேரம் முபஷிர் மாறி இருக்கலாம் நான் சொன்ன மாதிரி. இப்போ நம்மளோட தாவா அமைப்பு எடுத்துக்கொண்டோம்னா என்ன நடக்குது? எல்லாமே நெகட்டிவ். இந்த நெகட்டிவான ஒரு சொசைட்டிக்குள்ளேருந்து ஒரு பாசிட்டிவானவரை உருவாக்குவது அல்லது நாம் பாசிட்டிவாக வருவது என்பது கஷ்டம். எனவே நம்முடைய சர்க்கிள், நம்முடைய என்வைரன்மெண்ட், நம்முடைய டீம் எப்படி இருக்கணும்? பாசிட்டிவான டீமாக இருக்கும். படிப்போம், உட்காருவோம், முஹாசபா பண்ணுவோம், தஹஜ்ஜத் தொழுவோம், குரூப்பாக சுன்னத்தான நோம்பை பிடிப்போம், நம்ம வியாழன் திங்கள் இஃப்தார் ப்ரோக்ராம் செய்வோம், ரைட்? இதுக்குள்ளே இஃப்தார் ப்ரோக்ராம் உண்டா செய்கிறதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்குறவன நீ கொஞ்சம் அந்த பள்ளிக்கு போகணுன்னு சொல்லிக்கணும். நெகட்டிவ். நமக்கு தெளிவாக தெரியும் எது பிதஅத் எது சுன்னத்துன்னு தெரியும். திரும்ப பேசிக்கில் நிற்கக்கூடாது. ப்ரைமரியில் தெளிவாக தெரிஞ்சதுக்கு பிறகு திரும்ப அவலத்தில் இதுதான் நெகட்டிவ். அப்போ நோன்பு பிடிக்காம ஆக்கிடுவார். இப்படி நம்மளை ஒரு நல்ல ஒரு சூழலை நாம் உருவாக்கினால் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய உள்ளத்தை சலீமாக வைத்து கொள்ளலாம். சலீமான உள்ளத்தோடு போனால் மட்டும்தான் மறுமையில் அரசின்கள் நல் கிடைக்கும், கேள்வி கணக்கு இலகுவாகும்,
சிராத் என்ற பாலத்தை கடக்கலாம். மூன்றாவது உள்ளம் சொன்னால் மையத். மையத் உள்ளம்னு சொன்னால் செத்த உள்ளம். இது யார்? அல்லாஹ்வை யாரெல்லாம் நிராகரிக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளமெல்லாம் கல்புன் மையத். நம்ம அதை பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நம்முடைய உள்ளம் நமக்கு தேவை சலீமாக இருக்க வேண்டும். ஆனால் நமக்கு வர சேலஞ்ச் என்ன? மறத்தான் சேலஞ்ச். அந்த மறதிலிருந்து நம்மளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம், எப்படி நம்மை பாதுகாத்து பயணிக்கலாம் என்பது தான் நம் முன்னால் உள்ள தேவையாகும். இப்போ இதை நீங்கள் இன்னும் ஒரு கோணத்திலையும் புரிய வேண்டியிருக்கிறேன்னு கேட்டால், பாவங்கள். நம்முடைய உள்ளம் சலீமாக இருந்தால் பாவம் செய்ய மாட்டோமா? இல்லை, பாவம் செய்யும். ஆனால் சலீமான உள்ளம் என்ன சொல்லும்? தௌபா செய்ய சொல்லும். கில்ட்டியாக ஃபீல் பண்ணும். சலீமான உள்ளத்தை சுமந்த மனிதன் பாவம் செய்வான், ஆனால் அவனுடைய உள்ளம் அவனை நெறிப்படுத்தும். தௌபா செய், ஓடு அல்லாஹ்விடம். இதுக்கு அழகான எக்ஸாம்பிள் சஹாபாக்கள். நோம்பில் மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டார். நோம்பு பிடிச்சிட்டு நோன்பு நேரத்தில் நோம்போடு மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டார். பாவமா இல்லையா? சின்ன பாவமா பெரிய பாவமா? பெரும் பாவம். ஆனால் நம்ம ரெண்டு பேரும் தானே பண்ணின, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே, சும்மா இருப்ப முடியும் யோசிக்கல. அவருடைய மனம் சலீமாக இருந்ததனால், சலீமாக ஓடுறார் ரசூலுல்லாஹ். யார் ரசூலுல்லாஹ்? அவர் போய் யூஸ் பண்ண வார்த்தையை பாருங்கள், ஹலக்து. அல்லாஹ்வுடைய தூதரே, ஹலக்துன்னா என்ன? அழிந்து நாசமாகிவிட்டேன் யார் ரசூலுல்லாஹ். அப்புறம் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, மா அஹலகக், உன்னை அழித்தது எது, உன்னை நாசமாக்கி? யார் ரசூலுல்லாஹ், இப்படி நோம்போட ஒய்ஃபோட ஜிமா பண்ணிட்டேன். அப்படியா? 60 நோன்பு பிடிக்கணும். என்ன சொன்னாங்க? 60 நோன்புகள் கண்டினியூவாக பிடிக்கணும். அவர் சிரிச்சுட்டு சொன்னார், இந்த 30 நோன்புக்குள்ள ஒரு நோம்போட இருக்கிறது எனக்கு இப்படி சிக்கலாக இருக்கும்போது 60 நோன்பு எனக்கு இம்பாசிபிள் யாரும் சொல்லலாம். அப்படியா? அப்போ 60 ஏழைகளுக்கு உணவு போடணும்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு வசதி என்கிட்ட இல்லைன்னா. முடிவு இன்னும் ஃபைனலைஸ் பண்ணலை, உட்கார சொல்லிட்டாங்க. அவர் மஸ்ஜிதில் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நோன்பு காலம் சதக்காவுடைய காலம். பாருங்கள், இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். நம்ம பள்ளிக்குள்ளே ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, ஒருவர் வந்து ஃபத்வா கேட்குறார், பாவம் செஞ்சுட்டேன்னு. அப்படி இருக்கும்போது ஒருவர் ஒரு கூட நிறைய பேரிச்சம்பழங்களோடு வந்து சொல்ல, ரசூலுல்லாஹ் சதக்கா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அப்படி வாங்கி வச்சுட்டு, அந்த இப்போ அந்த கேள்வி கேட்டார், அவர் எங்கன்னு கேட்டார். அதை வலிக்கிறார், இதுவா பிடி கூடைய இதை எடுத்துகிட்டு போய் 60 ஏழைகளுக்கு நீ கொடு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது அவர் கேட்குறார், கூடையத்தை கையில் வச்சு கொண்டு, யார் ரசூலுல்லாஹ், ஏழைகளுக்கா? மதீனாவில் என்னை விட ஏழையை நான் எங்கே தேடுறேன்னு கேட்குறார். அப்படி சொன்னோடனே ரசூலுல்லாஹ்க்கு சிரிப்பே வந்துட்டு. பாருங்கள், அந்த ஒரு 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 பாவம் செய்தவரை ஹேண்டில் பண்ணின ஸ்டைல் நம்ம இப்படி தாண்டி பண்ணுமா? அதான் பக்தியாம், அதான் பேணுதலாம், அதான் கொள்கை பிடிப்பான். நம்ம எடுக்கிற இந்த ஸ்டைல். ரசூலுல்லாஹ் சிரிச்சுட்டு, அப்படியே அப்போ உண்ட குடும்பத்துக்கே கொண்டு கொடுனாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ இங்கே நம்ம எடுக்கிற லெசன் என்ன? தௌபா. பாவம் செய்தார், கல்ப் சலீமாக. இதை விட பெரிய ஒரு விஷயம் யார்? மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. காமிதியா பெண்மணி, அவங்க விபச்சாரம் செய்துட்டு கன்சீவாக வராங்க, வயிற்றில் பிள்ளையோட கெஞ்சுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, தண்டனையை கொடுங்கண்டு. திருமணம் முடிச்சவங்க மரண தண்டனை என்பது தெரிந்து கொண்டு வந்து கேட்குறாங்கன்னா கல்ப் சலீம். இப்போ இந்த இடத்துல நம்முடைய புரிதல் அல்லாஹு ஆலம் தவறாகவும் இருக்கலாம். இந்த ஜினா செய்த இந்த 2 பேரும் ஆக ஹையஸ்ட் ஈமானில் உச்சகட்டத்தில் உள்ளவர்களாக இருந்திருப்பார்கள். அந்த நேரத்தில் ஜினா பண்ணியிருக்கிறார். எனவே ஈமானில் கூடினவன் ஜினா செய்ய மாட்டான் என்று சொல்லக்கூடாது. இப்போ ஹாமிதியா இந்த பொம்பளை அவங்களுக்கு கல்லறையும் போது ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாருண்டா, அவர பார்வையில் ஒரு ஒழுக்கச்சீர்கட்டில் ஈடுபட்ட பெண் என்ற ஒரு ஃபீலிங்கில் அவர் அந்த கல்லை எடுத்து
அந்த பெண்ணை திட்டிக் கொண்டு கல்லை எறியும் போது அல்லாஹுடைய தூதர் வந்து கையை பிடிச்சி சொன்னார்கள், மஹலம் யா ஹாலித் இன்னஹா தாபத் தௌபத்தன் லவ் குஸ்ஸிமத் அலா அஹ்லில் மதீனத்தி லவஸிஅத்துஹும். அல்லாஹு அக்பர். ஹாலிது, நிதானமாக பேசுங்கப்பா, கல்லு தான் எறிகிறீங்க, ஏன் திட்டுறீங்க? இந்த பெண் செய்திருக்கிற தௌபாவை மதீனாவிலே உள்ளவர்களுக்கெல்லாம் பங்கு வைத்து கொடுத்தாலும் மீதமாகும் என்றார்கள். அல்லாஹ் அக்பர். அதனால் ஒரு பாவம் செய்கிறாங்கன்னா உடனே சீல் குத்தக்கூடாது. இந்த சீல் குத்துவதே நம்முடைய உள்ளம் சலீம் இல்லை என்பதற்கான ஒரு அடையாளமாகும். சில நேரங்கள் பாவம் செய்தவர்கள் நம்மை விட அல்லாஹ்விடத்தில் பல கோடி மடங்கு உயர்ந்தவர்களாகவும் இருக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை வச்சு நம்ம பார்க்கும்போது அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எவ்வளோ அழகான ஒரு மார்க்கம் இஸ்லாம் என மனிதனுடைய இயல்புகளை புரிந்து அந்த இயல்புக்கு ஏற்ற வழிகாட்டல்களை தந்து அவனை நெறிப்படுத்தி ஒரு நல்ல ஒரு நிலையில் கொண்டு வருகிற மார்க்கம் இது. இதை வச்சு சண்டையும் பிரச்சனையும் முரண்பாடும் விவாதமும் தர்க்கமும் பொறாமையும் போட்டியும் சதியும் டேமேஜும் இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். எனவே கல்ப் சலீமாக இருந்தாலும் பாவம் வரும். பாவம் வந்தால் அந்த உள்ளம் உடனே அவனை தூண்டும் தௌபாவுக்கு அவன் போய் அல்லாஹ்விடத்தில் சின்சியராக தௌபா செய்வான். மற்றவர்களை விட உயர்ந்த இடத்தை அல்லாஹ் அவனுக்கு கொடுப்பான். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லில்லாஹி அஷத்து ஃபரஹா மின் தௌபத்தி அப்திஹி இதா தாப். ஒரு அடியான் தௌபா செய்தால் அல்லாஹ் உச்சகட்ட மகிழ்ச்சி அடைகிறான், மிக மிக கடுமையாக மகிழ்ச்சி அடைகிறான் என்று சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் புரிய வைப்பதற்காக சொன்னார்கள். ஒரு மனிதன் பாலைவனத்தில் தனியாக பயணிக்கிற போது அவனுடைய ஒரு இடத்துல ஓய்வெடுப்பதற்காக இறங்குகிறான். அவனுடைய ஒட்டகம் மிஸ் ஆகி விடுகிறது. கண் விழித்து பார்க்குறான், ஒட்டகம் இல்லை. எனவே அவனுக்கு மரணத்தை தவிர ஒரு தீர்வு இல்லை. இந்த மனநிலையில் அவன் மன அழுத்தத்திற்கு உள்ளாகி சோர்வடைந்து தூங்குகிறான். மீண்டும் கண் விழித்து பார்க்கிறான், ஒட்டகம் முன்னால் நிற்கிறது. மகிழ்ச்சியின் உச்சகட்டத்திற்கு போனவன் தன்னுடைய 2 கரங்களையும் அல்லாஹ்வை நோக்கி உயர்த்தி சொல்லுகிறான், அல்லாஹும்ம அன்த அப்தி வ அன ரப்புக். அல்லாஹும்ம அன்த அப்தி வ அன ரப்புக். யா அல்லாஹ், நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய ரப் என்று சொல்கிறான். இது மகிழ்ச்சியின் உச்சகட்டத்தில் என்ன பேசுகிறோம் என்று விளங்காமல் அவன் உளறியது. இதைவிட அதிகமாக அல்லாஹ் ஒரு அடியான் தௌபா செய்யும் போது மகிழ்ச்சி அடைகிறான். இதெல்லாம் ஃபேக்ட்ஸ், இதெல்லாம் உண்மைகள், இதெல்லாம் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகிற வழிகாட்டல்கள். எனவே கல்ப் சலீமாக இருந்தால் யாரை நம்ம குறைத்து பார்க்க மாட்டோம், யார் மீதும் நமக்கு தப்பெண்ணம் வரவும் மாட்டாது. அல்லாஹு தஆலா நம்முடைய கல்வை சலீமான கல்பாக ஆக்க வேண்டும். சுபஹாத் என்கிற இந்த நோயை இல்மை கொண்டு அகற்றுகிற போது அல்லாஹுடைய உதவியை கொண்டு ஷஹவாத் என்கிற நோயும் ஆட்டோமேட்டிக்காக நம்மை விட்டு போய்விடும். ஷஹவாத் என்று சொன்னால் இச்சைகள் ஆசைகள் என்பது அதனுடைய அர்த்தமாகும். பாவம் செய்கிறது இச்சை, பாவம் செய்கிறது ஷஹவாத், பதவியில் ஆசை வாரது ஷஹவாத். இதெல்லாம் குறைந்துவிடும். அல்லாஹு தஆலா அந்த உயர்ந்த நிலையை எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அல்லாஹு தஆலா நம்முடைய இந்த அமர்வை கபூல் செய்ய வேண்டும். இதிலே பேசிய எனக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் அல்லாஹு தஆலா நம்ம பேசிய நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க தௌஃபீக் செய்ய வேண்டும். நம்முடைய பாவங்களை நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து அவனை சரியாக புரிந்து கொண்டு உண்மைக்குண்மையாக அவனை நேசிக்கிற கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.